கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தர் தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்து அது லூக்கா 1:13 வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து, உன் மனைவியான எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. எல்லாத்துடைய ஜெபம் கேட்குதா அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். சகரியா என்ற ஒரு தேவ ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியம் செய்த ஒரு ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்து வரும்போது, அவர் வயது சென்றவராக இருக்கும் போதும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் வயது சென்றவனை தேவாலயத்திலே அவர் தூபம் காட்டும் போது தூதன் வந்து பேசுகிறார். அப்பொழுது நீண்ட நாட்களாக காத்திருக்கனே, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமா என்று அநேக சகரியை போல நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா அந்த வாக்கு தத்தத்தை மாறவே மாட்டார். ஆனால் அதை வர வைக்கும் என்ன செய்யுமா? காத்திருக்கப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:12 வாசித்தீங்கன்னா இதுக்கு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். நெடுங்காலமாக காத்திருப்பதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. சகரியாவை அவர் சொன்னார், கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார். சொல்லியும் சகரியா நான் வயது சென்றவனே என்று சொல்லி பயந்தார். அந்த பயம்தான் அவருக்கு விரோதமாக எழுப்பப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். காலம் அவர் முதிர் வயதானாலும் கர்த்தர் அழகான ஒரு ஆண் குழந்தையை சகரியாக்கு கொடுத்தார். அது சாதாரண குழந்தை இல்லைங்க, சாதாரண குழந்தை இல்லை. அந்த குழந்தை யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கே ஞானஸ்நானம் கொடுத்த குழந்தை. அது யாருன்னா தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்தானம். தேவன் இவருக்கு அப்பேற்பட்ட குழந்தை இல்லாத பாக்கியமாய் இருந்த சகரியாக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானத்தை தேவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வயது சென்றதாயிடுச்சு, இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்காது, இனிமேல் உன்னை காப்பாற்ற முடியாது. உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க. நம்ம விசுவாசமாக இருப்போம். நம்ம வாசித்த பார்த்தீங்களா, நீண்ட நாள் காத்திருக்குது, இருதயத்தை இழக்க செய்யுமாமா. ஆனால் வரும்போது என்ன நடக்குமாமா? அது ஜீவ வருஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கிருபை பெற்று வைக்கணும். பிசாசு என்ன சொன்னா, இனிமேல் ஆண்டவர் செய்ய மாட்டார், உனக்கு வயசாயிடுச்சு, நீ இறந்துடுவ, உனக்கு குழந்தை கிடைக்காது, நீ மலடி. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ வயசுல கர்த்தருடைய ஊழியம் செய்கிற சகரியாக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் தூபம் காட்டுகிற மனுஷன் தூதன் வந்து பேசப்பட்டது போல கர்த்தர் யோவான் ஸ்தான தேவன் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் கொடுத்து அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க தேவையை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அற்ப விசுவாசமா என் பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவர் நான் கேட்க மாட்டேன். ஆனா விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்துல உங்க என்ன பண்ண, உங்க ஜெபத்தை நீங்க வைக்கப்பட வேண்டும். அப்பதான் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாராமா. ஆனால்
உங்களுடைய ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் உங்கள் வேண்டுதல் வர வரைக்கும் நீங்கள் ஆண்டு சமூகத்தை என்ன பண்ணுமாமா? காத்திருக்கப்பட வேண்டும். சகரியாக்கு சொன்ன வார்த்தைபடியாகவே தூதன் மூலமாகவே உனக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஞானஸ்நானத்தை தேவன் கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றினார். அப்பேற்பட்ட காரியத்தில் கர்த்தர் ஒருவேளை உங்களோட விலகரமாக இருக்கலாம், கைவிடமாக இருக்கலாம், எல்லாமே விழுந்து போகுமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தொடக்கம் உன் வாழ்க்கை சொப்பமாக அந்த முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுத்து உதவி செய்வார். அவர் ஜெபித்து நிச்சயமாகவே உங்க விண்ணப்பம் வரைக்கும் நீங்கள் காத்திருங்க, நிச்சயமாக காரியங்களை வாய்க்க செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு பரமபிதாவே, யாரெல்லாம் ஆண்டவரே கருவு இல்லாமல் இருக்கிறாங்களோ கர்த்தர் உனக்கு குழந்தை கொடுப்பா என்ற வாக்குத்தத்தபடியாகவே யாரெல்லாம் திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குற ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனைப்பட்டார்களோ அந்த குழந்தைகளை கர்த்தர் எப்படி பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தாமதிக்கிறார் என்றால் நிச்சயமாக உயர்த்துவார். அவர் பலத்த கருத்தில் அடங்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.